அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம ஏற்கனவே மிளகா செடி ஒன்று இருந்துச்சு. அது நல்லா பெருசாக மரம் மாதிரி இருந்துச்சு, நல்லா ஹைட்டாக இருந்துச்சுல்ல. அந்த மிளகா செடியை நான் சும்மா க்ரோம் பண்ணி பார்த்தேன், அது செட் ஆகலை. இங்கே பாருங்கள், காஞ்சியே போயிடுச்சு அந்த குச்சி. இப்போ வேறு எதுனாச்சும் தான் இதில் வைக்கணும். அதில் இது கிழங்கு செடி. இது வெத்தலைவள்ளி கிழங்கு நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே வெத்தலைவள்ளி கிழங்கு தான். இந்த கிழங்கு எல்லாத்தையும் நான் இதில் உள்ளே பதிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரண்டை இருக்குது, அதோட பாவச்செடி இருக்குது. இதெல்லாம் இருக்குது பாருங்கள், பாவச்செடி இங்கெல்லாம் இருந்துச்சு, மலையில் பட்டு அப்படியே சாஞ்சி கிடக்குது எல்லாமே. இதெல்லாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மல்லாட்டை செடியெல்லாம் இருக்குது. இன்ஷால்லாம் இந்த பாவச்செடி எந்திரிச்சாலே போதும், இது அப்படியே இதை போல் கொடியாக ஏற்றி விட்டுற வேண்டியதாக. ஏற்கனவே இதில் ஒரு பாவச்செடி இருக்குது, பாவச்செடியும் பிரண்டையும் இருக்குது. இது அப்படியே அப்படியே கொடியாக போயிடுச்சு. இது ஃபுல்லாக பாவை கொடியாக படர்ந்துடும். இதில் நான் இப்போ இந்த தடவை பெருசாக எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே மிளகா செடி இருந்துச்சா, அதனால் இப்போ இந்த பாவை செடி ஃபுல்லாத்தையும் ஏற்றி விட்டுடலான்ட்டு இருக்கேன். அதுவும் கொடி ஐட்டமாக அந்த வெத்தலைவள்ளி கிழங்கும் பாவச்செடியும் ஏற்றி விட்டாலே போதும். பிரண்டை இது மூணுத்தையுமே ஏற்றி விட்டுடலான்ட்டு இருக்கேன். அதனால் சின்ன செடிகள்லாம் எதுவும் வைக்க வேணாம். இதில் இங்கே பாருங்கள், எல்லாமே மல்லாட்டை செடி தான். இது துளுக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. அதோட அன்றைக்கி நான் மருதாணி அரைச்சதோட அந்த கொம்பை அப்படியே ஊண்டி வச்சுருக்கேன், அழகாக துளுத்து வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கலவே தெரியும். இது ஐட்டமாக வச்சுருக்கேன். இது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக துளிர் வருது பாருங்கள். இது போல் இந்த தடவை செடி போடாமல் இருக்கலான்னு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கொடிவை எந்திரிச்சாலே போதும். இது ஃபுல்லுமே பாவை, இந்த தடவை பாவையை ஏற்றி விட்டுடலான் இருக்கேன். பாவை, பிரண்டை, அந்த கிழங்கு செடி, இது மூணுத்தையுமே. இது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் மண் கொஞ்சமாக தான் கொட்டியிருக்கேன். முக்கால்வாசி வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு இருக்குது பாருங்கள், காய்கறி வேஸ்ட்டு, காய்கறி கழிவு, அந்த இதை தான் ஃபுல்லத்தையுமே கொட்டி வச்சுருக்கேன். இது நம்ம முழுக்க நம்ம மண் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இது போல் காய்கறி கழிவாக யூஸ் பண்ணலாம் வச்சு. நம்மளுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இவ்வளோ இது இந்த டேங்கு கீழே டேங்க் இருக்குது, தண்ணி தொட்டி இருக்குது. அதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன்னா வெயிட்டு ஏற்றக்கூடாதுல்ல, அதனால தான் நான் இதை போல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி கார்டன்.